ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து பலாப்பழ பாயசம். இது எப்படி கிடச்சிது? அதாவது இந்த ரெசிபி எனக்கு எப்படி செய்யலான்னு தோணுச்சு அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக கேரளா ட்ரிப்பு, மூணார் ட்ரிப் போயிருந்தோம். அங்கே இருக்கிற சரவண பவன் ஹோட்டலில் இது சர்வ் பண்ணாங்க. நான் கூட அரிசி பாயசம்னு நினச்சேன். ஆனால் இது வந்து பலாப்பழ பாயசம் அப்படின்றது வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஏன்னா இடையில அந்த பலாப்பழம் வந்து வாய்க்கு வரும், நல்லா இருந்தது. இது நான் இப்போ எடுத்துக்கிட்ட பலாப்பழம் வந்து ரொம்பவே அதாவது ரைப்டு ஜாக் ஃப்ரூட் ஆகிடுச்சு. அதனால் நான் கரைஞ்சிடுச்சு. ஒரு 8 பலாப்பழம் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு நெய் ஊற்றி அது கொஞ்சம் லைட்டாக வதக்கணும். பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸ் பொறுத்து நீங்கள் வந்து வெல்லம் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஏற்ற அளவுக்கு ரொம்ப போட்டாலும் நம்மளால் திகட்டிடும், சாப்பிட முடியாது. அந்த வெல்லத்தை நீங்கள் ஜஸ்ட்டு கரைச்சா போதும். கம்பி பாகு பதம்லாம் தேவை கிடையாது. கரைச்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் இந்த பலாப்பழத்தை வந்து நம்ம வதக்குவோம்ல, அதுக்கப்புறம் இந்த வெள்ளை தண்ணியை வந்து அதில் ஊற்றி அந்த பலாப்பழத்தை வந்து அதில் வேக வைக்கணும். அதுதான் ப்ராசஸ். அங்கே நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டு. திருப்பியும் கேட்டு நான் சாப்பிட்டேன்ற ரேஞ்சுக்கு இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டு, மறக்க முடியல அந்த டேஸ்ட், அந்தளவுக்கு இருந்தது. அதனால தான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பண்ணுறேன். அரை மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிட்டோம். இது எதோட ரிசப்லன்ஸ் வரும்னா, அரிசி பாயசம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு எடுத்துகிட்டு தேங்காய் அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு அதையும் நம்ம வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். இதுதான், இந்த மாதிரி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து லைட்டாக இது அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த பலாப்பழத்தோட ஸ்மெல் வந்து நமக்கு வரும். அப்போ வரும்போது நம்ம வந்து வெள்ளை தண்ணியை வந்து ஊற்றிடணும். வடிகட்டி ஊற்றினா தான் நல்லது. ஏன்னா அதில் அடியில் ஏதாச்சும் ஒரு தூசி இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் வடிகட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து லைட்டாக இத்தனோடு உப்பு போடணும். எதுனாலும் நம்ம ஸ்வீட் செஞ்சால் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து சால்ட் போட சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால அந்த சால்ட்டு. இது அரிசியை அரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு விடணும். ஏன்னா தேங்காய் பாலில் அது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து வேகும். அரிசி ஊற்றினோன்னா ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும். அதனால் தேங்காய் பால் விட்டு அது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரிசி ஊற்றிக்கலாம். அரை மூடி தேங்காயிலையும் நான் ஹாஃப் தான் போட்டேன், ஃபுல்லாக போடலை. இதை ஊற்றிட்டு இது 2 நிமிஷம் அப்படியே கொதிச்சதுக்கப்புறம் பக்கத்துலேயே நான் வந்துட்டு முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக இன்னொரு சின்ன எண்ணெய் சட்டி வச்சுட்டேன். நெய்யுமே 2 ஸ்பூன் அளவு விட்டால் போதும். அதுக்கு மேலே நமக்கு தேவை, அதாவது நெய்யோட வாசனை இன்னும் நமக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ரொம்ப நெய்யும் தேவைப்படலை. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் தான் சொன்னேனே, ரொம்ப ஓவர் ரைப்டு ஜாக் ஃப்ரூட்டுங்கிறதுனால கொஞ்சம் கரைஞ்சிடுச்சு பலாப்பழம்லாம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் அரிசி மாவு ஊற்றும் போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அரிசி மாவு வந்து கட்டி சேர்ந்து கொழுக்கட்டை மாதிரி ஆகிடும். சிம்மில் இருந்தால் தான் நமக்கு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அரிசி மாவு போடும்போது மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஃபுல்லில் வச்சுட்டு அரிசி அரைச்ச தண்ணி அதை ஊற்றும் போது, அரிசி மாவு இல்லை, அரிசி அரைச்ச தண்ணி ஊற்றும் போது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதுதான் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பாய், தேங்க்யூ.